பிரியாராம் இருந்துங்க பிரியமான கேம் ஷோ இந்தியாவின் நம்பர் 1 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஜீன் ஸ்பெஷல் பார்ட்னர் அனில். தலைமுறைகள் தாண்டிய பாரம்பரியம். சினிமா ஒரு கலை குடும்பம் சொல்லுவாங்க. இந்த கலையை வச்சு மக்களுக்கு பல பல சேவைகள் செய்யற 2 பேர் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சாய் தீனா அண்ட் இந்திரஜா சங்கர். ஆனா இந்திரஜா, உங்களுக்கு வந்து உங்க மம்மி டாடி, அதாவது டாடி ரோபோ சங்கர், மம்மி பிரியங்கா சங்கர், இவங்க 2 பேரோட டேலண்ட் வந்து ஒரு காக்டெயிலா கிடைச்சிருக்கு. எல்லாமே நீங்க வந்து பயங்கரமா ஆக்ட் பண்றீங்க, டான்ஸ் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, போட்டோ ஷூட்ஸ்லாம் வேற லெவல். தேங்க்யூ சோ மச் ஆண்டி. உங்க ஃபேமிலிஸ்க்கு எத்தனை வருஷம் நட்பு? இல்ல, இது என்னுடைய சிஸ்டருடைய பொண்ணு. அவங்க வந்து யூனிவர்சல் சிஸ்டர் தான். ஆமா, அவங்க எல்லாருக்கும் சிஸ்டர் தான். உண்மையாவே என்னுடைய சிஸ்டர் தான், என் தங்கச்சி பொண்ணு. சோ அதனால மாமா. வாவ். எங்க அம்மாவோட தங்கச்சி பொண்ணுடைய பொண்ணு. இது சத்தியமா நெப்போட்டிசம் கிடையாது, எங்களுக்கே தெரியாது. கண்டிப்பா இது கிடையாது. ஆனா நீங்க ஒன்னா நடிக்கும் போது அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ணீங்களா? இப்போ பிகில் எல்லாம் நீங்க ஒன்னா தான் சோ ப்ரொடெக்டிவ். ஆக்சுவலி அப்பாவோட நான் பண்றேன் அப்படின்றப்போ எனக்கு பயமே இல்ல. ஓகே, அப்பா இருக்காரு, அப்பா பாத்துப்பாரு. ஏதாவது நாடு கூட அவர்கிட்ட நான் போயிடுவேன். இல்ல ஏதாவது பெயின் ஆக்க நான் பாப்பா, இங்க வலிக்குது பாப்பா. அதனால ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்பா கூட பண்ணும்போது. That's so sweet. Okay, so இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுவோம். சோ அப்படியே கேம்குள்ள போயிடலாம். கேமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து யார் இந்த ஸ்டார். உங்களுக்கு எல்இடியில வந்து நான் 3 கேட்டகரிஸ் காமிப்பேன். 3 கேட்டகரிஸுமே நீங்க வந்து விளையாடணும். சோ நீங்க கரெக்டான ஆன்சர் சொன்னீங்களா பர் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு நான் வந்து 25,000 ரூபாய் கொடுப்பேன். 3மே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா 75,000 ரூபாய் பிளஸ் ஆல் கரெக்ட் ஆன்சர், ஆல் கரெக்ட் போனஸ்னு ஒண்ணு இருக்கு. 25,000. 1 லட்சம் ரூபாய். அது அத்தனையும் உங்களுக்கு தான் கண்டிப்பா கொடுக்குறேன். தைரியமா உட்காருங்க, நம்பிக்கையா இருங்க. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து 1 lakh rupees ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறோம். தப்பான ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்களா 25,000 ரூபாய் நீங்க எனக்கு தரணும். நீங்க வந்து ஒரு ஆன்சர் தப்பானா 25,000 எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க கையில? உங்க மனசை வச்சிருக்கோம் கையில. கேட்டா நீங்க கொடுக்க போறீங்க. அதாவது கமர்ஷியல் எக்ஸ்சேஞ்ச்ல செல்லாத விஷயங்கள்லாம் பார்ட்னருக்கு கொண்டு வரக்கூடாது, சரியா? உலகத்துல கமர்ஷியலா எதெல்லாம் செல்லுதுன்னு நினைக்குதோ அதெல்லாம் புரோஜனமற்ற பொருள். எதெல்லாம் கமர்ஷியலா இல்லாம இருக்குதோ அதெல்லாம் ரொம்ப புரோஜனமான வாழ்க்கை. மூளை, மனசு, இதயம், இதுக்கெல்லாம் விலை போட முடியுமா சொல்லுங்க? வேல்யூ ஆச்சு. கிட்னி எத்தனை வித்தா 7 லட்சம் ரூபாய். சோ யூ மீன் டு சே இங்க ஒரு 14, இங்க ஒரு 14. ஐயோ, இல்ல என்ன மட்டும் போதும், என் பொண்ணுது வேணாம். நான் கொடுத்துறேன். கிட்னி விக்கிறேன். காலைல சட்னி வச்சு கூட இட்லி போடல. அதாவது இந்த ஜீன்ஸ்ல இவ்ளோ எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நான் என் கிட்னியை வச்சு உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. வேண்டாம், அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு தரேன். நான் என் கிட்னியை வச்சு தரேன்னு சொல்ல. கிட்னி இருக்கு, அதுக்கு அதுக்கு 25,000 ஈடாகும்னு சொன்னீங்க. நம்ம கிட்னி எல்லாம் அப்ப கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, கொடுத்துருவோம். இது சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, எனக்கு வேணாம் உங்க கிட்னி. 1 lakh rupees நானே தரேன் உங்களுக்கு அட்வான்ஸ். லட்சுமி வந்துட்டாங்க. அப்பாடி, யாரோ லட்சுமி வந்துட்டாங்க. காந்தி வந்துறாருமா. சாரி டாடி. ஓகே, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமே போடு, பத்திரமா இனிமே 500 ரூபாய் நோட்ல லட்சுமியை போடுங்கடா. பத்திரமா இங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா உங்களுக்கு கொடுக்க கூடாது. என்னங்க பாக்கெட்ல தூக்கி வச்சிட்டீங்க? இங்க அது டேபிள் ஃபிக்ஸட் அமௌண்ட், அதெல்லாம் நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. அது ஃபிக்ஸட் அமௌண்ட் எங்களுக்கு. சரி, போனா போது அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டு போனா. ஏன்னா 25,000 மறுபடியும் அவர் பாக்கெட்ல நான் கை விடணுமேன்னு பார்த்தேன். நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்களா? விட்டுருவீங்களா? நீ என்னடா சண்டை வலிக்கிறதுக்கிட்டே கூட்டு வந்துக்கிற? இது கேம் ஷோவா இல்ல ஃபைட் ஷோவா? உங்களை பார்த்த உடனே எனக்கும் கொஞ்சம் அந்த யோசனை இருந்தது. ஆனா இப்ப இருக்காது. பேசிட்டீங்களா, எதுக்கு டம்மி பீஸ் பாய்வேன் அப்படின்ற கிடையவே கிடையாது. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு பர்சன். சோ அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல பாருங்க 3 கேட்டகரிஸ் உங்களுக்கு இப்ப தெரியும். லெட்ஸ் ஹேவ் தி கேட்டகரிஸ் ஆன் தி எல்இடி. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் அண்ட் செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். எது ரெடி போலாம்? எது வேணாலும் 3மே நீங்க விளையாடி தான் ஆகணும். சோ ஆர்டராவே போயிடுங்க. ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் போலாம். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் கான பிக் காமிங்க.
வாவ், இது என் வயசு சின்ன வயசு போட்ட மாதிரி இருக்குது. யாரடி கொடுத்தாங்க? தெரியலையே. வாய்ப்பில்லையா, நம்ம கிட்ட இனிமேலும் போகாது. அப்புறம் அடுத்தது இதுதான் கொஸ்டின். இது யாரோட சைல்ட்ஹுட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பேசாம இது ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போய் வந்திருப்பாங்களோ போட்டோ. ஏன் மனசாட்சி இல்லாம இப்படி பண்றீங்களே? இந்த போட்டோல யாருன்னு கண்டுபிடிக்கிறது? என் போட்டோ காட்டுறேன். ஆப்ஷன்ஸ் பாப்போம். ஆப்ஷன் ஏ ஸ்ரீகாந்த். ஓகே, அடுத்து கொஞ்சம் கம்பேர் பண்ண உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பிக்ஸ் எல்லாம் சின்னதா தான் தெரியும். So நீங்க வந்து அடி இப்படிதான் உங்களை நோண்டுவாங்க. 4 ஆப்ஷனை பாருங்க, பார்த்துட்டு கொடுப்போம் ஆன்சரை. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பி. இந்த பொண்ணு அநியாயத்துக்கு ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே, ரொம்ப ஆப்ஷன் முக்கியம். பி தனுஷ். நீ இல்ல தல, கன்ஃபார்மா நான் ஓகே, சொல்றேன். அடுத்து ஆப்ஷன் சி. ஏன் அப்படி சொல்றீங்க? மூக்கு கரெக்டாப்பா? இல்ல, தூக்கி வச்சிருக்கோம் புடவை கொஞ்சம் வித்தியாசமாகுது. இந்த புடவையை தான் நம்ம கரெக்டா கவனிக்கணும். உங்களுக்கு குழந்தைய பார்க்க சொன்னாங்க, புடவைய பார்க்க சொன்னாங்க. டீச்சர்ஸ கம்பேர் பண்ண சொன்னா நீங்க விஷயத்தை நல்லா கவனிக்கணும். யார் தூக்கி வச்சுக்கிறா? அம்மா தூக்கி வச்சிருக்காங்க. மடி எந்த மாதிரியான டைப் ஆஃப் மடி அது? புடவை நல்லா பாத்துக்கோ. நீ இங்கிருந்து பாரு, குழந்தையெல்லாம் பார்க்கணும். குழந்தையெல்லாம் வச்சு நீ யாரையும் கண்டுபிடிக்கல முடியாது. யார் அங்க தூக்கி வச்சுக்கிறாங்க அவங்களதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம சிபிஐல வேலை என்ன செய்யணும். நடக்குதுங்க? இது என்ன புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சரி பாப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்குதான்னு. ஆப்ஷன் சி விஷ்ணு விஷால். ஓகே, கரெக்டா தாங்க. ஆமா. அடுத்த ஆப்ஷன் டி போங்க. இவரை பார்த்தா நம்ம அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஆப்ஷன் டி போயிடலாம். கன்ஃபியூஸ் ஆகுதா? லைட்டா ஆகுது. ஏன் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது? மூக்கு எல்லா இடத்துலயும் இந்த மூக்கு இடிக்குது. இந்த போட்டோ வச்செல்லாம் டிசைட் பண்ணவே முடியாது. ஏன் இல்ல, இந்த போட்டோ வச்சு நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க? 2 மாசத்துல ஒரு 3 மாசம் 4 மாசம் குழந்தை அது. அதை வச்சு நீங்க எப்படி டிசைட் அந்த பண்ணுவீங்க? மூக்கு வாயிலாம் அப்படியே தானே எங்க இருக்கும். அப்படியே இருக்குது? இவருக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸ்ரீகாந்த் சாருக்கும் அப்படியே தான் இருக்குது. தனுஷ் சார் மட்டும் தான் இல்ல. ஆமா. எப்படி ஒத்துக்கிங்க? அடுத்து காட்டுங்க. சரி, எப்படியும் வந்து இந்த இதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும்னு சொன்னனால இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். ஏதோ என்னால முடிஞ்சது. ஓகே, ஆப்ஷன் டி ஜீவா. ஓகே, இப்ப 4 ஆப்ஷன் அப்படி மூக்கு ரொம்ப பெருசா இருக்குதாமா? இல்ல ரெடி. பிடி இல்ல, தனுஷ் சார் இல்ல, ஜீவா சார் இல்ல, ஏ அண்ட் சி தான். ஏ அண்ட் சி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காமிங்க. என்னடி இவ்வளவு யோசிக்கிற? முதல் கேள்வி ஒருவேளை சிக்கு போட்டுடலாமா? போட்ட ஸ்ரீகாந்த் சார் தான். ஏ தான். கண்ணு பெருசா இருக்கு, Time கண்ணு எடுத்துக்கலாம். குட்டியா இருக்கு. ஏ தானடி? பாக்கு பாக்கிட்டா மேடம். ஐயா, கிளங்கடிலாம் அழுத்து சரியா. வேற என்ன பண்றது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேற எதனா போட்டு சாப்புத்திரி அதாவது நீங்க வரச்சேல லைட்டா இங்க எல்லாம் கொஞ்சம் பயம் இருந்தது. நீங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பாக்குனா எப்படி இருக்கும்? பண்றது ஒரு இமேஜ் இருந்ததுங்க உங்களுக்கு. ஆனா பல இடத்துல இமேஜ் போயிடுச்சா? உள்ள ஒருத்தர் தட்டா லைட்டா. ஆப்ஷன் ஏக்கு போலாம். ஓகே, என் பொண்ணு சொல்லிட்டா மாற்றமே இல்ல. விடுபா. அப்படியா? அறைய கூடாது. சரி, சிக்கு போலாம்பா. ஏவா சியா? என்னது நான் சீமா. சியா? சரி, ஆனா அப்பா சாஸ்ல விட்டுற. சி போலாம். ஓகே, ஃப்ரீ சி. ஐயோ, இப்பலாம் போலாம். இந்த சவுண்ட் எல்லாம் பக்கத்துல இருக்கு. கண்ணாடி வரணும், இதோட போதும். ஐயோ, நீங்க அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட்டீங்க. அப்ப இது ஃபுல்லா இருக்கே. இப்படி தாமா அந்த லங்கா காட்டை உருட்டுவாங்களே, பய காட்டுறாங்கம்மா. ஜனங்களே நம்பாதீங்க. ஓகே, சூப்பர். சோ நல்ல ஆரம்பம். ஓகே, சோ செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் விளையாடிட்டீங்க. நவ யூ ஹேவ் செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். ஐயோ, கண்டுபிடிச்சலாம். ஐயோன்றீங்க. ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸ் காமிங்க. ஆப்ஷன் ஏ வேதிகா. இதுக்கு என்ன அர்த்தம் டாடி? அப்படின்னா புரியலன்னு அர்த்தம். ஆப்ஷன் அடுத்தது ஏ வேதிகா. ஓகே, ஆப்ஷன் பி போலாம். உங்க பேர் என்ன? வேதிகாவா? வேதிகா. வேதிகா. ஓகே, நெக்ஸ்ட்.
பூஜா ஹெக்டே. இல்ல ஏன் பூஜா ஹெக்டே பிடிக்கலையா? பிடிக்கல இல்ல, நாங்க ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு. ஒருவேளை அவங்க அப்பா மூஞ்சி கூட இருந்திருக்கலாம்ல. இப்படி எல்லாம் போட்டு போறான்னு என்ன அர்த்தம்? நீங்க அப்பாவை சேர்த்து போட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படி போட எங்க தலா கறி காட்டுதல நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருங்கிறதுக்காக தான் அப்படி நான் போடுறது இல்ல. எங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஷார்ப் அப்படின்னு. ஆப்ஷன் சி. சி. அப்பலாம் சபையோட சொல்லாதீங்க. ராஷ்மிகா. ராஷ்மிகா மண்டேனா. ஏன் ராஷ்மிகா ரொம்ப பிடிக்குமோ? இல்ல, இந்த சிரிப்பை வச்சு பார்க்கும்போது எங்க ஏரியால ஐ திங்க் யூ திங்க் ஒன்னு சொல்ல வேணாம். ஓகே ஒன்னு சொல்ல வேணாம். ஓகே ரெடி. ஏன் 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 என்னது? இல்ல நம்ம ஏரியாவுல சொல்லுங்க. கேக்குறாங்களா சொல்லுங்க. நம்ம ஏரியால நம்ம ஏரியால சொல்லு தல. நம்ம ஏரியால இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதே, அதனால சொன்னேன். தப்பா இருக்கு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்ல. அப்ப அந்த பொண்ணு இல்லையா? சரி கொடுத்தல. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் டி, மேகா ஆகாஷ். காட்டிட்டா நீங்க தான் மேகா ஆகாஷ். பல்லுல சம்பந்தமே இல்ல. அடி பல்ல பாருங்க அடி. அவங்க சிரிக்கிற பல்லுல ஸ்டைல் சம்பந்தம் இல்லன்றாரு, பல்ல பாருட்டீங்க. நோஸ் பாருங்க, கண்ணு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. ஃபோர்ஹெட் பாருங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அவங்க சிரிக்கிற ஸ்டைல் பாருங்க. அம்மாக்கும் டிம்பிள் இருக்கு, அவங்களுக்கும் டிம்பிள் இருக்கு. ஜா லைன் பாருங்க, சிரிப்பு பாருங்க, கண்ணு பாருங்க, ஃபீச்சர்ஸ் பாருங்க, ஃபோர்ஹெட் பாருங்க. அப்ப கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். எதுக்கும் 4-1 போடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 ஆப்ஷன் ஒண்ணா போட்டு காமிங்க. இந்த ட்ரிப் உன் சாய்ஸ். நடத்து நாடகத்தை. வேதிகா, பூஜா, ராஷ்மிகா அண்ட் மேகா. ஒன்னு ஏ இல்லனா சி. இப்பவும் சி தாமா. ஓகே, ஏ அண்ட் சி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி காமிங்க. சி 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 சி. ஆனா இவர் வந்து ராஷ்மிகா மட்டும் காமிச்சா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அது என்னன்னு உங்க டாடி கேட்கணுமா? சீதாமா சீதாமா. சிவா. சரி, அவர் ஆசைக்கு சி போவோம். வந்தா மழை போனா ராங்கா இருந்தாலும் விட்டுருங்க. ராங்கா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? அப்படி எதை பிடிக்கீங்க? இவ்வளவு இது கொடுங்க. 25,000 தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டா இல்ல 25,000 ரூபாய் நீங்க தருவீங்க. அது இல்லாம உங்களுக்கு ஒரு பெனால்டி போடுவேன் நான். சரி, நான் ரைட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒரு பெனால்டி போடுறோம். உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறேனே. அதெல்லாம் எனக்கு தெரியல. கையில என்ன இருக்குது? எதை அவுத்துட்டு போலாம்? எதுவும் இல்ல. ராஷ்மிகாவோட சாங் நான் போடுறேன், நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. சரி, நீங்க பாடுறீங்க. வாய்ஸ் யாரும் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க செம்மையா பாடுறீங்களாமே. இல்ல, எனக்கு பாடலாம் வரவே எனக்கு வராது. தெரியுமே. சத்தியமா உளவுத்துறை வேலை பார்த்துருச்சு. ஐயோ சுமாரியா கொண்டாரம். ராஷ்மிகாவோட ஃபேமஸான சாங் எது? கீத கோவிந்தம். ததிகின தக்கத. சூப்பர் சாங். நல்லா பாடுறாருல. ததிகின தங்கஞ்சனா. அப்படிதான் இருக்கு. தும் தாத்தா அமைதியா. இந்திரஜா சொல்லி கொடுத்தா சூப்பரா பாடுவார். கரெக்டா? ஒண்ணு சொன்ன தட்ட சொல்லி கொடுத்தா நான் பாடுறேன். இப்போ நான் சிஏ ஃப்ரீஸ் பண்ண போறேன். பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணிடுங்க. ரைட்டா இருந்தாலும் ராங்கா இருந்தாலும் நான் இப்போ பாட்டு. அப்படி நாங்க ஜெயிச்சோம்னா நீங்க ஒரு பாட்டு பண்ணுங்க. நான் நிறைய பாடிட்டேன். நாங்க கேட்கல. இப்ப பாடுறோம். இப்ப பாடணும். இப்போ அப்படியா? சரி, நான் பாடுறேன். நீங்க பாடணும். ஆனா அந்த சொல்லி கொடுத்தா நான் பாடுறேன். ஓகே, டன். டன். டபுள் டன். ஓகே, ஃப்ரீஸ் ஆப்ஷன் சி. ஏன் நீ ஆனவனா திரும்பிற? லைட்டா புள்ள லப்பு டப்பு அடிக்குது ரெடி. ரைட் ஆன்சர் டி வேற. டி ஆர் எது செக் பண்ணுங்க. ரைட் ஆன்சர் காமிங்க. ஏதா? ஐயோ, ரெண்டு பேரும் இல்ல. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி, இப்போ பாடுங்க. எனக்கு தெலுங்கே வராது. சரி, அவருக்கு பிடிச்ச பாட்டு பாட சொல்லுங்க. இப்படி சபையில நிக்க வச்சு கேள்வி கேட்டா நான் என்ன பாட்டு பாடுறது? கூட்டா பாடுறல. அவர் தெண்டல சூப்பரா பாடுங்க. அடடா. பாடிட்டீங்களா? அப்படியா? சரி, ஒரே ஒரு லைன் மட்டும் பாருங்க. பாடுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அம்பிடுத்தேன். இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க. ஷையா இருந்துச்சுல டாடி. சீ, எனக்கு பூ வெக்கமா இருக்கு. I never expected this, Daddy, from you. I also never expected this. சரி, ஓகே, அப்புறம் அடுத்த क्वेश्चन போலாம். Okay, so next category 25,000. அதுக்கு தான் அடுத்த கேட்டகரி போவாங்க. அது நான் போயிடுவேன். எடுத்துடுவேன். என்னங்க தோத்துட்டேன். அடுத்த ட்ரிப் நீங்களே முடிவு பண்ணுங்க. 25,000 ரூபாய் போயிடுச்சு. வாங்க மொத்தமா பரவாயில்ல, நாங்க சம்பாதிச்சிரோம். வாங்கிக்கிறோம். அடுத்து Okay, so next category celebrity siblings. No idea. No idea? Options? Yes. Option A,
யாஷிக் ஆனந்த். ஓகே, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி மாளவிகா. நீங்க தனியா ரசிச்சிட்டு இருக்கீங்களா? கம்பேர் பண்ண சொல்லிட்டு சம்மந்தமே இல்ல அக்கா தங்கச்சிய பார்க்கணும், அந்த தங்கச்சிய மட்டும் வீட்டான மட்டும் பார்க்கணும். அக்கா தங்கச்சி பாக்கணும் மட்டும் ஒத்துக்கிறீங்களா? ஹோட்டல்ல வந்து பாருங்கறியா? வாங்க வாங்க, சரி வாங்க வாங்க ஓகே வாங்க. ஓகே ஓகே. ஆப்ஷன் சி நோ 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 நோ. பூர்ணா. இது பீஸ் அங்க கிடையவே கிடையாது. பூர்ணா. கன்ஃபார்ம் ரெடி? ஓகே, அப்ப ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி போங்க. ஆப்ஷன் டி. ஓகே, ரித்திகா தானே? இப்ப 4 எனக்கு வச்சுக்காமீங்க. ஓகே, 4 ஆப்ஷன் ஒன்னா போட்டு காமிங்க. யாஷிகா, மாளவிகா, பூர்ணா அண்ட் ரித்திகா. ஜோ டி தயா. டி தானா? ஓகே, Confirm. எனக்கு டி தான் படுது, டிவே ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதுக்கா டி? பாக்ஸர் மாதிரி இருக்காங்க அவங்க. அவங்க ஃபேஸ் கட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு அந்த பேரும். பொண்ணு இப்போ வரப்போறது பாக்ஸர் மாதிரியே இருக்குது. ஏங்க நீங்க ரொம்ப என்னங்க cute சும்மா ஆ இருக்கு. கேட்கறதுக்கு கேட்டு அடி வாங்க விடுவீங்க போல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நான் பாக்ஸர் தான். நீங்க நான் அவங்க நல்லதானே சொன்னேன். தப்பா இல்ல, இவங்க 4 பேரையும் நான் இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன். சோ யாஷிகா ஆனந்தோட போஸ்ட்ல நான் எதுவுமே அவங்க என்ன சிஸ்டர் பார்த்தது இல்ல, அண்ட் மாளவிகா மோகன்லயும் பார்த்தது இல்ல. இவங்க 2 பேரும் டவுட்டா இருந்துச்சு. பட் ஆனா டி பார்த்தோன்னா நான் டி ஃபிக்ஸ் பண்றேன். ஆப்ஷன் டி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படியா? எஸ், டவுட்டே இல்ல. நோ நோ டவுட், வில் கோ. ஃப்ரீஸ் பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஆப்ஷன் டி ஃப்ரீஸ் பண்ணுங்க. போன போக்கிலே கால் போகலாமா, நான் போன போக்கிலே மனம் போகலாமா. அப்படியே போலாம். நான் எடுத்துட்டேன். அது ஒரு முறை முடிஞ்சிச்சு. யாரா ஏன் அப்படி உங்களுக்கு தோணிச்சு? இல்ல 2 பேரும் ஜாலா நோஸ்ல இதுவா இருந்தது. ரைட் ஆன்சர் பாத்துடலாமா? ரைட் ஆன்சர். ஆப்ஷன் அது ரைட் ஆன்சர் கம்மி. உங்களுக்கு எப்படி தோணல? ஐப்ரோஸ் நீங்களே மனசாட்சியை விட்டு சொல்லுங்க மக்களே. அவங்க மூஞ்சும் இவங்க மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குதா? ஐ திங்க் ஃபாதர் ஐப்ரோஸ் ஐஸ் நோஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் ஒத்துக்க கூடாது. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அம்மா டிஃபரெண்ட். ஏங்க அவங்க வீட்ல ஓகேங்க இதான் தங்கச்சின்னு ஒத்துண்டாங்க. நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? சார் சரி, ஆமால அதுவும் நியாயம் தான். உண்மையா சொல்ல போறேன். சாரிமா. இப்போ உங்க கையில வந்து 75,000 rupees இருக்கு. ஆமா. Not bad at all. சரி, செகண்ட் ரவுண்ட்ல புடிச்சிரோம் டேடி. ஓகே That's ஓகே next ரெடி. round. I like that spirit. That's it, செகண்ட் ரவுண்ட்ல Okay. புடிச்சிரோம். தூக்குறோம். So ஆனா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம ரிஃப்ரெஷ் ஆயிக்கலாமா? எஸ் ஆப்பிள் ஜூஸ் பண்ணாங்கப்பா. அவர் கேப்டன் ஜூஸ் பண்ணி இல்லம்மா நான் ஏரியால ஒரு சித்தர் ஒருத்தர் சொன்னாரு நீ ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா ரொம்ப கலர் ஆயிடுவேன்னு. அத ஃபாலோ பண்றேமா நீ ஓகே டாடி, தப்பா. ஓகே டாடி. டெய்லி குடிக்கிறீங்களா? இல்ல ஜூஸ் மட்டும் சாப்பிடுறேன். குடிக்கிறதுல கிடையாது. பழக்கமே குட் நகெட்ஸ் டாடி. நான் கேட்டது ஆப்பிள் ஜூஸ் தான். நீங்க மொட்டையா கேட்டீங்களா நான் அதனால முடிச்சு போட்டுருவாங்களோ மக்கள் அப்படின்றதுக்காக அதை கட் பண்ணி இப்படி போய் அப்படி வந்து லெஃப்ட்ல போய் ரைட்ல வாங்கி ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும். சேம் சைடு கோல் போடுறீங்க டாடி. டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களா? எஸ் அது எந்த ஊர்ல அந்த இப்படி ஒரு ஆப்பிள் விளையுது? அதுதான் தெரியல. நான் ட்ரை பண்றேன். கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நீங்களும் குடிங்க. சரி அவர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்க போறாரா? நீங்களும் சீக்கிரமா ஏதாவது இவங்க ஏதோ சாப்பிடுவாங்க. காலையில பல்வேலுக்கு போற மாதிரி சொல்றாங்க. ஆப்பிள் ஜூஸ் குடிக்க போறேன். பல்வேலுக்கு முன்னாடி குடிச்சிருவாங்களோ? ஓகேவா தேங்க்யூவா. ரெடி. This is round number 2. வந்துடுறோம். கூப்பிடுப்பாங்க அந்த பசங்களை. உங்க முகத்தை நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஓ, நான் சொல்றேன் இந்த ரவுண்ட் பத்தி நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஓகேப்பா சாரிப்பா. நம்ம லைட் ஆன வித்தியாசப்பட்ட டாடி. ரவுண்ட் நம்பர் 2 கண்டுபிடி. அதாவது இங்க வந்து உங்களுக்கு எதை கேட்டாங்களா? 3 siblings. அங்கெல்லாம் இல்ல. நீங்க தான் சொன்னீங்க ஏதோ கண்டுபிடிங்களா எங்க போட்டுருக்கீங்கன்னு பாக்குறேன். எதனா போட்டுருக்கீங்க இல்லையா? சரி ஓகே. ஐ லைக் திஸ். ஓகே இங்க வந்து 3 siblings வருவாங்க. அதாவது அவங்க வந்து மூத்தவங்களா இருப்பாங்க. எல்டர் siblings. ஓகே. அவங்களுக்கு ஆப்போசிட்ல இங்க 5 பேர் வந்து யங்கர் siblings வருவாங்க. நீங்க கரெக்டான சிப்ளிங் நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஃபீச்சர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணோம். நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணீங்களா பர் கரெக்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து 1 lakh rupees கொடுப்பேன். பணம் நிறைய இருக்குதுன்னா உணர்ச்சப்படுறதால அப்பதான் நம்ம கூட நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் வைப்பாங்க. மாட்டிக்குவோம். பணத்தை பத்தி பார்க்காத ஐடியாவை பார்ப்போம் ஆளை பார்ப்போம். அதுக்கு மூணுமே கரெக்ட் சொல்லிட்டீங்களா? இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து 3 லட்சம் ரூபாய் ஜெயிக்கலாம். நிறைய பிளான்ஸ் இருக்கு, பண்ணுவோம். நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல? சோ கூப்பிட்டுலாமா சிப்ளிங்ஸ்?
Okay, கண்டுபிடி, call the siblings. வேணும்ட்டே இந்த A-ஆ, பொண்ணுங்க C-ஆ? முடிய வந்து கழிச்சு விட்டு அந்த பொண்ணுங்க முடிய கழிச்சு விட்டு பக்கத்துல அக்கா தங்கச்சி மாதிரி நிக்க வைக்கிறது இது பயங்கர பழப்பம். பக்கத்துல இருக்கிற சிவப்பு கலர் சட்டையை போட்டு ஆரஞ்சு கலர் சட்டையை போட்டு ஏமாத்தி நிக்க வச்சிருப்பாப்புல. ஒருவேளை அதுக்குள்ளேயே கூட ஒரு சுடிதாருக்கும் இந்த ஆரஞ்சு ஏதோ கனெக்ட் இருக்கும். இப்படி இந்த பையன் இந்த செக்குடு சட்டை போட்டு இந்த பிளாக் கலர் யார் செக்குடு dialogue writer? போட்டு அங்க ஒரு கணக்கு பண்றாப்புல. எப்படி போட்டு குழப்பறாப்புல. தம்பி நீ பச்சை கலர் சட்டை செக்குடு நீ கிடையவே கிடையாது நீ அப்படின்னு இல்ல. நீ ரிஜெக்ட் பீஸ். சரி நம்ம இங்க யாரை சூஸ் பண்ண யாரை ஃபர்ஸ்ட் போலாம் போலாமா? முதல்ல அந்த பொண்ணு ஆரஞ்சு கலர் சுடிதார் ஆரஞ்சு வச்சிருக்காரு அவங்க 80s சுடிதார். C-ஆ? ஆமா பேர் என்னம்மா? கீர்த்தி கீர்த்தி என்ன பண்றீங்க? கிளினிக்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கீர்த்தி தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்க sibling. Yes. Okay? Yes. கம்பேர் பண்ணலாம். Sibling C and sibling 1 on the LED. ஏதாவது semblance தெரியுதா? Eyes, nose. தம்பி உங்க அப்பா பேர் என்னப்பா? கேட்கலாமே. சொல்லுங்கண்ணே போஸ். போஸா? அப்பா என்ன வேலை பண்றாரு? அப்பா ஃபாரின்ல இருக்காங்க. ஃபாரின்ல என்ன வேலை செய்யறாரு? ஃபாரின்ல ஹோட்டல்ல. ஓகே சூப்பர். அப்பா பேர் என்ன? போஸ். You are very clever, Daddy, actually. I expected நெக்ஸ்ட் this. அகைன். Sibling 3. ஏன் sibling 2க்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இல்ல அவர் ரொம்ப பதட்டமாவே இருக்காரு. இல்லையே தினாஜிக்கு ஏதோ டவுட் இருக்கே. போலாம் நெக்ஸ்ட் அகைன் போலாமாப்பா? அடுத்தது Sibling 3. ஏன் அவர்ட்ட அப்பா பேர்லாம் கேட்கலையா? உன் பேர் என்னப்பா? சஞ்சித் சபரி. உன் பேர் என்னம்மா? கீர்த்தி. நீ தாண்டா அவன் அண்ணன் விடு. வா நெக்ஸ்ட் அகைன் போலாம். ஓகே sibling 3. பேர் என்னப்பா? என் பேர் சுரேந்தர். சுரேந்தர். ஆமா. அப்பா பேர் என்னப்பா? பழனி. பழனி. சுரேந்தர் கீர்த்தனா பழனி ஈக்குவல் டு 1 அப்படி போட்டு எடுத்தோம்னா எதுவுமே வரலமா. நெக்ஸ்ட் என்ன கால்குலேஷன் போட்டீங்க இது? எந்த ஸ்கூல்ல சொல்லி தந்த கணக்கு இது? உன் பேர் என்னம்மா? பிரியா. உன் பேர் என்னடா? சகாயம். சகாயம். கீர்த்தனா எனக்கு குதிரிய பிரார்த்தனான்ற ஒரு வேலைய. தம்பி உன் பேர் என்னப்பா? சஞ்சித். சஞ்சித். சஞ்சித்தும் கீர்த்தனாவும் அண்ணன் தங்கச்சிங்க. இதான் நான் போட்ட பிளான். சஞ்சித்தும் கீர்த்தனாவும் இருக்கலாம். கீர்த்திக்கு யாரு தம்பி? என்ன சொல்லுவேன் என் நெஞ்சம் தாங்கல. ஆப்ஷன் Sibling 3 பாட போங்க. சொன்னா மட்டும் பாடாதீங்க. ஆல்ரெடியே உள்ள இருந்து வருது மட்டும், பாடலாம். Sibling 3. Sibling 3 போங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் திரு முடிக்கிறீங்க? பா இந்த பசங்க வேணும்ட்டு நம்மள குழப்பி மாட்டி விடுதுங்கப்பா. தெரியுதா? ஏய் வெளியே வந்தா கூட எதனா வாங்கி குத்துறேன். ஆனா இங்க எங்களை வாங்கி குத்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். Sibling 4 வாங்க. Sibling 4 காமிங்க. இந்த சிப்ளிங் 4 பி க்கு கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்குது. லூஸ் யாரு? அது அப்புறமா இல்ல அக்கா பாத்துக்கோங்க. மேபி ரொம்ப ட்ரெடிஷனலா தங்கச்சி ஐ மீன் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணக்க கூட பண்ணலாம் மேபி. ஐ திங்க் Sibling 5 இருக்கலாமா? Sibling 5 5. யாருக்கு? Sibling C க்கு. ஓகே. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஒண்ணும் தோணல. சரி கண்டுபிடிக்கிறேன்டி. கண்டுபிடுறா நீ. இது உன் சாய்ஸ் தான். அடி. நான் அப்புறம் தோத்துச்சுனா என்ன நீங்க அடிப்பீங்க? நான் அடிலாம் மாட்டேன். சரி ஓகேப்பா. 5 தான்பா கனெக்ட். போங்கப்பா. அப்படியா? C க்கும் 5 க்கும் கனெக்ட் போடு. ப்ளீஸ் பண்ணிடலாமா? உன் ஐடியா நீ ஒன்னு சொல்லு. எனக்கும் 5 தான் ஏன் இடிக்குது. அப்படி தோணுது இந்துஜா? அவங்க அம்மா பேர் என்ன? உன் பேரு? ஸ்டெல்லா மேரி. என்னது? காலேஜ் பேர்லாம் ஸ்டெல்லா மேரி. ஸ்டெல்லா மேரி. கரெக்டா தாங்க இது. ஸ்டெல்லா மேரி. உங்க அம்மா எப்படி பேரு? கீர்த்தியோட அப்பா பேரு அசோக், வைஃப் பேரு ஸ்டெல்லா மேரியா இருக்க வாய்ப்பு இருக்கா? அம்மா, உங்க அம்மா பேர் என்னம்மா? நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாலும் பண்ணிருப்பீங்க அவங்கள. பவானி. கன்ஃபியூஸ் என்ன பண்ணாலும் சொல்லி பண்ணுவாங்க. கொடுத்துருக்கீங்க? அதான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த 2 தூக்கி மட்டும் C யோட சேர்க்கலாமா? சி இல்ல 5 தூக்கி C யோட சேர்க்கலாமா? 2 and 5 தான். Sibling 5 காமிங்க. நீங்க லிப்ஸ் வச்சு சொன்னீங்க கரெக்ட்டா? நோஸ் Nose. லிப்ஸ் ஓகே. கண்ணு. ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க. சரி ஓகே For 5. once உங்க இன்ஸ்டிங்க்ட் ஃபாலோ பண்ணுங்க. 5. ஓகே Freeze. Sibling 5 for Sibling C. 100
போங்க போங்க அடுத்து தூக்குங்க. உங்க அம்மா பேரு ஸ்டெல்லா மேரி. பக்கா கேடி டீம். ஆமா உங்க அம்மா பேரு சகாயம் மாதா இல்ல இல்ல ஸ்டெல்லா மேரி. ஆ? ஸ்டெல்லா மேரி. ஸ்டெல்லா மேரி. செல்லா யோ, மேரி. விட்டா பயங்கரமா கலாகிறீங்க. அப்பாவே மாத்திட்டீங்க. ஏய் அப்ப அவன் உங்க தான் அப்பா தப்பா பேரு சொல்லிருக்கா. உங்க அப்பா பேரு என்ன ஹாஸ்டல் ஆச்சு அசோகா அசோக். அசோக் நிவான் அப்பா பேர். அப்பா பேரு அசோக் நிவானா நிவான். உங்க அம்மா பேரு என்னம்மா ஸ்டெல்லா மேரி. திரும்பவும் குழப்பறாங்களே. அப்ப உங்க ஃபுல் நேம் என்னக்கா? கீர்த்திகா. உங்க ஃபுல் நேம்? சகாயம். யோ இருக்கு பேரு. அவ பேர் கல்யாணி. Okay. வீட்ல அந்த மாதிரி கூப்பிடுவாங்க சகாயம். ஓகே. எங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என் பேரை மாத்திருக்கீங்க. வீட்டு பேரை அங்க வச்சு அப்பாவை மாத்தி எல்லாத்தையும் மாத்திருக்கீங்க. ஆனா நாங்க தெளிவா மாத்தல இருக்கோம். கரெக்டா தான் பேரெல்லாம் சொல்லிருக்காங்க. மாத்தி. ஓகே அடுத்த கட்டம் ஆட வேண்டிய அணிகள் யாராரோ அவர்கள் எல்லாரும் இங்க வந்து நம்மளோட ஓகே சோ நன்றிகள். 1 lakh rupees ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ எப்படியும் கொடுத்த மறுபடியும் வாங்கி பிடிங்க போறாங்க ரெடி பண்ணி காட்டுங்க. அடுத்த யார் நடிப்பலாம்? என்ன இதெல்லாம் நான் தானே இவ்ளோ வந்து அவங்க கட்சியில ஃபாலோ பண்ணுங்க நான் தான் திருப்பி கை பிடிச்சு இழுத்து அந்த ஏரியாக்கு அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் உங்களுக்கு அடிமையாகிறேன். ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் எடுத்துட்டு வாங்க சைன் பண்ணி கொடுக்கறாரான்னு பாப்போம். ஐயோ என்னால பேக்ல தூக்க முடியாதுமா. பரவாயில்ல ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மிச்சம் ரெண்டு கோட்டு விட போறாங்களா? ஓகே சோ நெக்ஸ்ட் இந்த சிப்லிங் யார் நடிப்பலாம் இவங்க ரெண்டு பேர்ல? ஏ பி. ஏபி யார் போலாம்? ஏ எடுத்துக்கோ. அவர்தான் ரொம்ப ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காருல்ல. அவர் சிரிச்ச முகம். ஓகே சிப்லிங் ஏ அண்ட் சிப்லிங் 1 on the LED. அப்பா பேர் என்னப்பா? சிந்துரான். செந்தூரான். பா செம்ம பேர்ல ரொம்ப அழகு இல்ல? செந்தூரான். செம்ம. உங்க அம்மா பேர் பாப்பா பேர் என்னம்மா? போஸ். ஓகே சிப்லிங் 1 1 காமி. பாத்தீங்களா? சிப்லிங் 2 பாருங்க. சிப்லிங் 3. சிப்லிங் 3 காமிங்க. சிப்லிங் 4. சிப்லிங் 4. சிப்லிங் 4 டாடி. சிப்லிங் 4. இந்த 2 தூக்கி கனெக்ட் பண்ணி பாப்போமா? 2 2 மனநிலை என்ன தெரியுமா டாடி? இங்க இருக்கிற எதுக்குமே நான் சம்பந்தம் இல்லாத மாதிரியே அவர் நிக்கிறாரு. 2 பாவம். 2 பாவம். சரி ஆனா அவர் ஒரு கட் ஃபீல்ல சொன்னார் போன வாட்டி சரி, okay. நீங்க சொன்ன மாதிரி. ஓகே சிப்லிங் 2 சிப்லிங் 2 காமிங்க. எதனால உங்களுக்கு கனெக்ட் பண்ண தோணிச்சு? ரொம்ப மேட்ச் ஆகுது ஆனா ஆனா என்ன தடை? புரியல. What is the obstacle? சம்திங் well how to say that ஆக்சுவலி நீ யாருன்னா அப்புறமா காசு தரேன் சொல்லிருங்கடா. ரொம்ப ப்ராப்ளம். ஓகே 2 தான் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லா. அப்படின்றீங்க? இல்ல என்ன சிமிலாரிட்டின்னு சொல்லுங்க. நிறைய சிமிலாரிட்டி இது. ஓகே சொல்லுங்க என்ன சிமிலாரிட்டி? நிறைய இருக்குது. காது, ஓகே உருவம், ஆஹா தொண்டை கீழே இருக்கிற தொண்டைக்குழி, அவங்களுடைய பார்வை, நெத்தி, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பக்கத்துல லாஸ்ட்ல ஒருத்தர் தம்பி போஸ், அவா பேர் போஸ். ஆமா சிப்லிங் 1. சிப்லிங் 1 அவரும் பயங்கரமா கனெக்ட் ஆகுறாப்புல இந்த ஆளு. உங்க பேர் என்ன? அஜித். அஜித். அப்பா பேர் தான் போஸ். அப்பா பேர் போஸ். உங்க இஷ்டமே 2 பானடி. நீங்க ஃபர்ஸ்ட் அது ரொம்ப தெளிவா இருக்கீங்க. 2 பார்க்கணுமா இந்த 1 பார்க்கணுமா? நீங்க ஃபர்ஸ்ட் 1 பாத்து 1 பாரு 1 பாரு. 1 ஓகே. காதெல்லாம் பாருங்க. காது ரொம்ப டிஃபரா இருக்கு டாடி. காது ஐஸுமே பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. மூக்கும் வாய்ப்பு இல்ல. சரி 2 போடுமா பிளான். அப்படியா? அவர் ஃப்ரீஸ் சிப்லிங் 2 for sibling A. அப்படி ரெடி கன்ஃபார்ம் ரெடி. ஓ நான் கேம் லைட்டா நான் 4 இடிக்குது பாப்போம். 4 இடிக்குது. எங்க வந்து இடிக்குது? நான் சொன்னேனா எல்லாரும்
பாருங்க கடைசியில இப்படி மைண்ட் தான் பண்ணாரு உண்மையாலாம் தல. போடல எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைன்ல நில்லுங்க கொடுத்துறேன் ஓகே வெரி வெரி வெல் பிளேட் சோ 2 lakhs இந்த ரவுண்ட்ல இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்க இப்போ உங்க கையில வந்து டோட்டல் பிரைஸ் மணி 2,75,000 rupees இருக்கு இது நீங்க ஜெயிச்சீங்களானா that will be optimum prize money for this round 3 lakhs okay so last sibling B உங்க பேர் என்ன நிவேதிதா நிவேதா என்ன பண்றீங்க காலேஜ் படிக்கிறேன் காலேஜ் படிக்கீங்க எந்த இயர் செகண்ட் இயர் செகண்ட் இயர் எந்த காலேஜ்மா பக்தவச்சலம் நான் போக முடியாது திருவாங்க நெக்ஸ்ட் காலேஜ் ரொம்ப பக்தியா இருக்கு போக முடியாது போய் பாருங்களேன் உதவாங்கல்ல ஓகே ரெடி okay sibling 1 on the LED நேரெல்லாம் பார்க்க மாட்டியாமா நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம அதனால பயந்து வைக்கல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி மூணாவது கொண்டு வாங்க சிப்ளிங் 4 sibling 4 ஆனா அப்படியேதான் இருக்குது ஏமாத்திடுவாங்க உஷாரா இருக்கும் அதான் நானே யோசிக்கிறேன் உன் பேர் என்ன சொல்லுங்க 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 உன் அப்பா பேர் என்ன அப்பா பேரு அருண் செல்வன் அம்மா பேரு திலகவதி உங்க பேரு சொல்லுங்க பிரியா எந்த பிரியதர்ஷினி ஸ்கூல்ல படிச்சீங்க சேது பாஸ்கரா இந்த வட்டி கண்டுபிடிக்க சொன்னா பக்தமல் சொல்லும் சேது பாஸ்கர் தான் சரி எந்த ஏரியா அம்பத்தூர் நீ எந்த ஏரியாமா அண்ணாநகர் ரெடி நீங்க எந்த ஏரியா கனெக்ட் கனெக்ட் அம்பத்தூர் அண்ணா நகர் ஒரே ரோடு ஈக்குவல் டு பஸ்ல போனா கூட அப்படி போனா கூட கரெக்ட் தான் வருது அக்கா தங்கச்சா ஏய் மிஸ் ஆகவே முடியாது நாங்க யார் தெரியுமா நாங்கெல்லாம் மோசமான பசங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் தப்பா நினைக்காத ஏ கலந்து வளைப்பு விட்டுருவோம் அப்படின்றீங்க எனக்கு பொரி லைட்டா நான் 3ஆல தான் தட்டு பொறி தட்டுதா பொறி ரொம்ப தட்டுற போதுமா வாரணும் அப்புறம் உட்காந்து ஐயோட அடி சரி ஓகே போடு போடு என்ன தோணுது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணலாமா ரெடி ஓகே ஃபிக்ஸ் பண்ணுங்க பாப்போம் 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 லெட் அஸ் see okay free sibling 4 for sibling B எப்படி ஏய் ஆறு 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 nice so எஸ் இந்த ரவுண்ட் வந்து விளையாடி முடிச்ச அப்புறம் உங்க கையில வந்து டோட்டல் பிரைஸ் பண்ணி 3,75,000 rupees இருக்கு வெரி வெரி வெல் டன் இந்த ரவுண்ட் எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுனீங்க உங்க கட் ஃபீல ஃபாலோ பண்ணீங்க கேமோட ஃபார்மேட்குள்ள இப்பதான் வந்தீங்க புடவைய மேட்ச் பண்றது பர்சூட் மேட்ச் பண்றது அதெல்லாம் தாண்டி ஃபீச்சர்ஸை மேட்ச் பண்ணி ஒரு ரவுண்ட் ஒழுங்கா ஜெயிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த 3,75,000 வந்து டபுள் எப்படி பண்ணலாம் ட்ரிபிள் பண்ணலாம் இல்ல 4 மடங்கா கூட எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் நான் சொல்லி தரேன் ஓகே மேடம் ரெடியா ரெடி ஆனா உங்க ஆப்பிள் ஜூஸ் வந்துச்சா அதான் ரொம்ப நேரமா கேட்டேன் டீ கூட கொடுக்க மாட்டானு இல்ல இல்ல அவங்க இப்பதான் இமாச்சல் பிரதேஷ் போயிருக்காங்க அந்த ஆப்பிள் பறிக்கிறதுக்காக அது குடிச்சு நீங்க நல்லா அப்படியே கலர் ஆகணும்ல நான் ஆல்ரெடி ஆப்பிள் சாப்பிட்டு தான் கலர் ஆகுறேன் பாருங்க எவ்வளவு அழகா கலரா திஸ் இஸ் ரவுண்ட் நம்பர் 3 வை ராஜா வை அங்க வந்து செலிபிரிட்டி 3 பாக்ஸஸ்ல 3 செலிபிரிட்டிஸ் யூ கேன் see that இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க 2 பேர் இங்க இருக்காங்க அதாவது ஒன்னு பேரண்ட்ஸா இருப்பாங்க இல்ல கூட பிறந்தவங்களா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க குழந்தைங்களா இருப்பாங்க ஓகே அப்படி இந்த 3 செலிபிரிட்டிஸ்க்குமே ஜெனட்டிக்லி ரிலேட்டடான பீப்புள் கவர் பண்ண ஒரு ஷெல்ஃப்ல இருக்காங்க சோ நான் போன ரவுண்ட் க்ளோசிங்ல உங்ககிட்ட சொன்னேன்ல இப்போ உங்க கையில வந்து 3,75,000 rupees இருக்கு இது வந்து டபுள் பண்ணலாம் ட்ரிபிள் பண்ணலாம் இல்ல 4 மடங்கா கூட மல்டிப்ளை பண்றதுக்கு நான் உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல தான் ஒரு வழி சொல்லி தருவேன் ஓகே உங்க கையில இருக்க 3,75,000 rupees வந்து டபுள் பண்ணா 7,50,000 ட்ரிபிள் பண்ணா 11,25,000 rupees and 4 times மல்டிப்ளை பண்ணா 15 லட்சம் ரூபாய் அப்பாடி எப்படின்னு சொல்லி தட்டுமா எஸ் ஓகே இந்த ஷெல்ஃப் ஓபன் பண்ண அப்புறம் இங்க இருக்கிற பாக்ஸஸ் எடுத்து இங்க மேட்ச் பண்ணும் அவ்வளவுதான் டாஸ்க்
பட் நீங்க இது என்ன டைம்குள்ள முடிக்கிறீங்க அதுதான் வந்து டிட்டர்மின் பண்ணும் உங்களுக்கு வந்து நீங்க ஆமா அந்த டைம் ஆப்ஷன் நீங்க முதல்ல சூஸ் பண்ணும். சோ நீங்க வந்து இது மேட்ச் பண்றதுக்கு 120 செகண்ட்ஸ்க்குள்ள மேட்ச் பண்றீங்களானா டபுள் தட் இஸ் 7,50,000. 90 செகண்ட்ஸ்க்குள்ள மேட்ச் பண்றீங்களானா ட்ரிபிள் தட் இஸ் 11,25,000. அண்ட் ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ் 60 செகண்ட்குள்ள பண்ணி கரெக்டா முடிச்சிட்டீங்களானா உங்க கையில வந்து 15 lakh rupees டோட்டல் பிரைஸ் மணி. ஓகே ஐம் ரெடி. சோ இது வந்து டீம் ஒர்க். ஒருத்தங்க போய் அங்க அந்த பாக்ஸஸ் எடுத்து மேட்ச் பண்ணும், ரன் பண்ணி மேட்ச் நின்னு வேலை பண்ணும். செய்யல. அப்படியே ரெடி. எனக்கு அவ்வளவா தெரியாது ரெடி. சரி நீ போ நான் பாக்குறேன். டீம் ஒர்க் தான். ஓகே டன். என்ன டைம்லைன் சூஸ் பண்றீங்க? ரெடியா? ரெடி. 60 seconds. Are you sure? Very sure. Okay, ready. ஓகே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் போட்டுடுறேன். Okay. நீங்க வந்து ஒரு ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்களானா கூட உங்க கையில இருக்க டோட்டல் பிரைஸ் மணி 3,75,000ல இருந்து பாதிக்கு பாதி நான் எடுத்துப்பேன். இது வந்து பை த வே எப்பவுமே சொல்றதா 16ல கம்மி பண்ணலாம். நம்ம பயத்தை உருவாக்குறாங்க. 60யா 90யா 120யா இது போலாம். 90. 90? யா. இந்தஜா அந்த பாக்ஸஸ் கிட்ட போயிடுங்க. அந்த பாப்பாவை தூக்கு. மேடம் Countdown started. அங்க வச்சிரு. கௌதம் கார்த்திக். கௌதம் தூக்கு கார்த்திக். தூக்கி மேல போடு. அண்ணாண்ட தூக்கி போடு. அவ்வளவுதான். அம்பிடுத்தேன். எங்க தூக்கி போட நீ போறீங்க? யார மேட்ச் பண்ணுவா? அடுத்தது. அம்மாவா? யாரு? இவரு இது தூக்கு. ஆதி தம்பி. ஆதி தம்பி. தூக்கு. திரும்ப உள்ள போடு. அப்புறம் இது யாரு? இது யாரு? வாடா வாடா வாடா. கார்த்திக் சார் அப்பாவா? அம்மாவா யாரு? இது அம்மா. கார்த்திக் சார் அப்பாவா? அம்மா அவங்க அம்மா கிடையாது. தமிழ்நாட்டே கலங்கி போகுதுமா. வேலைக்கு போகுது. அடி, time ஆதி போகுது. ஆதி பக்கத்துல வை. வேற யாரு? அவங்க அப்பா தீனும். அப்பா தூக்கி வந்து ஆதி பக்கத்துல வச்சிரு. அந்த அம்மா எங்க தூக்கு. ஆதி? அவங்க அம்மா தூக்கு. ஆதி பக்கத்துல அதுல இருந்து எடு. எடுத்து அங்க வச்சிரு. இதை தூக்கி இப்படி போடு. மீனாவா? ஓகே போடு. லைட்டா ஒரு சான்ஸ் இது. அந்த லாஸ்ட் போட விடு. தூக்கு. அம்மாவை தூக்கு. அம்மாவை தூக்கி வெளியே போடு. வேலைக்கு ஆகல. ஏதோ பீஸ் ரிஸ்க் ஆகுது. இது யாரு? குடும்பத்தை சின்னாபின்னமாக்குறது என் கண்ணில் இப்பதான் பாத்துருக்கேன். இதுதான் கொஞ்சம் டவுட் ஆகுது. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ஸ் அடே யாரா நீங்க? I think it set ஆகும். நீ ஒரு ஐடியா வேணுமா? இது ஃபிக்ஸ். என்னவா இது doubt. பண்ணுவீங்க? இந்த டவுட்ல இது டவுட். இந்த பையனை தூக்கி அங்க போடு. எங்க? டைம் அப். போடா அவுட்ரா. இதை தூக்கி அதை மாத்தி போட்டுறேன்னு நினைச்சேன். வாங்கோ. இல்லையா அதெல்லாம் அவரை தூக்கி இப்படி போட்டா மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? மூணுமே கரெக்டா வச்சிருக்கீங்களா? Let us check. பாப்போம். செக் பண்ணுவோம். அப்படியா? Yes. நீங்க என்ன சொல்றீங்க? மேபி எனக்கு ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. ஆதியுடைய தம்பி இடிக்குதா? அதுதான் ஒண்ணு. மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. ஓகே ரெடி போலாம். ஒரே அந்த ஒரு டவுட் தான். ஆமா அந்த சைடும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்த்திக் சார் ஃபேமிலி பாத்துடுவோமா? Yes. நீங்க பாக்குற அந்த பாக்ஸ் சுத்தி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. அங்க கிரீன் லைட் வந்துச்சுன்னா நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்ட். ரெட் வந்துச்சுன்னா ஆஃப் கோர்ஸ் யூ நோ வாட் தட் மீன்ஸ். கார்த்திக் ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர். ஆதி பாத்துடலாமா? ஆதி ரெடி. மீனா மேம் செக் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மீனா. நான் சொன்னேன்ல அப்பவே அந்த ஆட்டோ தூக்கி அங்க போடுங்க நான் சொன்னேனா இல்லையா? வச்சா அந்த லைட் சேஞ்ச் ஆகுதா பாப்போம். சொன்னேன்ல. அம்மாவை தூக்கி வெளியில போடுன்னு சொன்னீங்களா? சென்டிமெண்டாவே அது ஒத்து வரல. ஏன் ஆனா இவ்வளவு நேரம் ஆக்சுவலி ஜெயிச்சதுக்கெல்லாம் பாட்டு போடல, தோத்ததுக்கு மட்டும் வீடு கதையா போட்டீங்க. ஓகே சூப்பர். ஒரே ஒரு இடத்துல தோத்துட்டோம். எஸ் பரவாயில்ல குட் ட்ரை. இதுல வந்து என்ன விஷயம்னா நீங்க ஆக்சுவலி இப்படிதான் வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் மாத்திட்டீங்க. ஆமா ஏதோ ஒரு தப்பு எங்கேயோ ஒரு வச்சுது. அந்த அந்த அம்மா தூக்கி வெளில போடுனீங்க. நம்மள வெளிய தூக்கி போட்டாங்களா? ஓகே எனிவே ரெண்டு பேர் இதுல ஜெயிச்சிட்டோம். பட் குட் ட்ரை. குட் ட்ரை வாஸ் குட் ட்ரை. சோ உங்க கையில வந்து 3,75,000 rupees இருந்தது and 50% வந்து உங்களுக்கு வந்து குத்துருவோமா போனா போதுமா? நாளைக்கு நம்ம மேடம் நமக்கு தேவையில்ல. அவரோட சான்ஸ் எதனா கொடுப்பாங்க படத்துல. சோ
உங்க கையில வந்து 1,87,500 rupees. அடுத்தது அவ்வளவுதான், அடுத்தது வீட்டுக்கு போனோம். அவ்வளவுதானே? அதான் நான் சொன்னேன். சரி ஓகே வாங்க மக்களே, ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துங்க. வீட்டுக்கு ஆட்டோல போங்க, கார்ல போங்க, முடிஞ்சா லாரில போங்க. பாருங்க இப்ப இவரை வந்து எல்லாரையும் வந்து ஆட்டோ பஸ் ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க வந்து கண்டிப்பா இந்த ஷோ லெவல ஏத்தி விட்டாரு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது with Dina and Induja. And I'll see you again next week. Bye bye. ஐயோ